வணக்கம், வெல்கம் டு Amma சமையல். நம்ம இன்னைக்கு வெங்காய பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சாயந்தர நேரத்தில் சுட சுட டீ இல்லைன்னா காஃபியோட இந்த வெங்காய பக்கோடா சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி கடையில் வாங்குற மாதிரி டேஸ்ட்டும் இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வெங்காய பக்கோடா பண்ணுறதுக்கு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கிறத நம்ம பிரிக்கணும். நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சு பண்ணும்போது எல்லாமே நல்லா உதிர்ந்துடும். உதிர்ந்தால் தான் நமக்கு மாவு எல்லா சைடும் படும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எல்லாத்தையும் ஊற்றுறதுக்கப்புறமா இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட கரம் மசாலா தூள் இல்லாட்டி 1 டீஸ்பூன் சோம்பு இல்லாட்டி 1 டீஸ்பூன் சோம்பு தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க. லைட்டாக வெங்காயத்துலேருந்து தண்ணி விடும். அதோட 1 கொத்து கருவேப்பிலையை நல்லா இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி இலையை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதோட 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் 1/2 கப் கடலை மாவும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. வெங்காயத்துலேருந்து வர தண்ணியே நமக்கு போதுமான அளவாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா மாவு ரெடி ஆகிடும். இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு வெங்காயத்து மேலே நிறைய மாவு இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் இப்படி தான் பக்கோடா மாவு இருக்கணும். நீங்கள் நிறைய மாவு சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு பஜ்ஜி மாதிரி ஆகிடும். இது சரியான அளவு. இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. சூடான எண்ணெயில் இதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவு இந்த மாதிரி சின்னதாக தட்டி விட்டு எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப மொத்தமாக சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு மொறுன்னு வராது. இப்போ இது எல்லா சைடும் பொரியிற மாதிரி அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா கலர் மாறும். உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக வேண்டானா நல்லா உதுத்து விட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா சைடும் வெந்ததுக்கப்புறமா நல்லா கலர் மாறிடுச்சு. நம்ம கரம் மசாலா தூள் போட்டிருக்கிறதுனால ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் காரமாக எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் வேணும்னா பச்சை மிளகாயை நல்லா நீளமாக கீரியோ இல்லாட்டி நல்லா பொடியாக நறுக்கியோ சேர்த்துக்கோங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்து கொடுங்க. இப்போ நம்ம வெங்காய பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக மேலே தூவுறதுக்கு கருவேப்பிலையும் நல்லா பொரிச்சிக்கலாம். இப்போ உங்களுக்கு பக்கோடாவை இந்த மாதிரி கூட நல்லா உதுத்து விட்டு எண்ணெயில் பொரிச்சிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். நல்லா தூளாக இருக்கும். நல்லா மொறுன்னு இருக்கும். நமக்கு நம்ம எண்ணெயில் சேர்த்த உடனே கலந்து விடாமல் கொஞ்சம் நேரம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கலந்து விடலாம். இப்போ நல்லா பொன்னிறம் வந்துருச்சு. நல்லா மொறுன்னு ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ கடைசியாக வெங்காய பக்கோடாவோட வறுத்த கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, அருமையான வெங்காய பக்கோடாவை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். Amma சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.